அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி டிஎன்இபி டிஎன்இபியில் என்ன பண்ணிட்டாங்க, வேகன்சி ஆனதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல. பட் இப்போ இருந்தே அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸோட பொது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வினாக்கள் தான் பார்ட் 2. ஆல்ரெடி 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்க, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி என்னது, இந்த செஷனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதுல நிறைய கண்டென்ட் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து உங்களுக்கு கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கே நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடணும். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஹோலிஸ்டிக்கா நீங்க படிச்சீங்க அப்படின்னா தாராளமா போதுமானது. நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும். ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் தான் வந்து எல்லாத்தையுமே ஒரு க்ரூசியலான ஒரு இதா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் டெக்னிக்கல் ஈஸியா படிச்சிருவாங்க, தமிழ்ல ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா இந்த ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஸ்கோரிங் பார்ட். ஸோ அதை எல்லாருமே விட்டுருவாங்க. ஏன்னா இதுதான் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் அப் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமானது. இது ஒரு 75 கொஸ்டின் பிளஸ் ஒரு 25 கொஸ்டின். ஸோ இந்த 100க்கு அரௌண்ட் ஒரு 70 to 80 பிளஸ் அடிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா என்ன பண்ணிட முடியும், ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா, கிளியராங்க? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் முன்னான மெட்டீரியல் வந்து நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி வெப்சைட்ல வந்து எல்லாமே பிடிஎஃப் வடிவில் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்கமிங்ல வர முடிய டிஎன்இபி ஏஇ, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் முன்னான தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல், ஏஇக்கு ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரியா? சோ வீடியோக்குள்ள போலாமா? சோ இங்க பாருங்க, 126வது கொஸ்டின். இது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்தா உங்களுக்கு வச்சிருக்கோம். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்கீம் ரிலேட்டட் டு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், அதாவது பின்வருவற்றில் தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணணும். நானும் ஹோலிஸ்டிக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நான் கேட்பேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ்ல பதிவிடணும் கண்டிப்பா. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனாலேயே என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஆல்ரெடி தமிழ் வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு, டெக்னிக்கலுக்கும் கொடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லிக்கும் முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்னங்க, இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வநிதி திட்டம். என்னது? ஸ்வநிதி திட்டம். சரிங்களா? ஸ்வநிதி திட்டம். ஓகேவா? அதாவது பிஎம் ஸ்வநிதி அப்படின்றது அழைக்கப்படும். அதாவது ஸ்வநிதி நிதி திட்டம் அப்படின்றது அழைக்கப்படும். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபுல் ஃபார்ம், ஏன்னா சம்டைம்ஸ் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டுருவாங்க. சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி. அதான் இது ஸ்வநிதி அப்படின்றது அழைக்கப்படும். சரிங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார். இந்த எஸ்க்கு ஸ்ட்ரீட், விக்கு வெண்டார், ஏக்கு வந்து ஆத்ம நிர்பார், இதுக்கப்புறம் நிதி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியராங்க? ரைட், ஓகே. ஸோ இது எப்ப தொடங்கப்பட்டது? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுல இருந்து இந்த டேட் வைஸோ இல்ல அது எதற்காக, அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது 1 ஜூன் 2020 தொடங்கப்பட்டது. 1 ஜூன் 2020 தொடங்கப்பட்டது. இது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட், அதாவது கொரோனா காலகட்டம், COVID-19 2019 வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தெரு வியாபாரிகளுக்கு ஒரு தொழில் மூலதன கடன் வழங்குவதற்காக. சரிங்களா? அதாவது எந்த கொலாட்ரல் ஃப்ரீ இதுவும் இல்லாம தொழில் மூலதன கடன் வழங்குவது இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். சரிங்களா? சோ இதோட முக்கிய அம்சங்கள் என்னங்க, இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல முதல் கட்ட கடன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுல முதல் கட்ட கடன் 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்க அதை கரெக்டா கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட கடன் 20,000 ரூபாயும், மூன்றாம் கட்ட கடன் 50,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதுல எவ்வளவு வட்டி மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7% வரைக்கும் வட்டி மானியம். இதை கூட டைரக்டா கொஸ்டின்ல கேட்கலாம். சோ ஸ்ட்ரீட் வெண்டார் இதுல எவ்வளவு உங்களுக்கு வட்டி மானியம் கொடுக்குறாங்க அப்படின்றது கூட கண்டிப்பா கேட்கறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து தனியா ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு முழுக்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. சரியா?
தள்ளுவண்டி வியாபாரி, தெருவண்டி வியாபாரி, பழம் காய்கறி விற்பனையாளர்கள். ஸோ அந்த நகர்ப்புற சிறு வியாபாரிகளுக்காக தான் இது ஒரு ஸ்கீம் முக்கியமா தொடங்கப்பட்டது. சரியா? அடுத்து சகாயத்திய ஸ்கீம், சகாய ஸ்கீம். ஸோ இது வந்து அந்த அளவு சகாயத திட்டம்ன்றதுலாம் ஒன்று கிடையாது. அதே மாதிரி இந்த சகார் திட்டம், சகார் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவுத்துறை வளர்ச்சியோட தொடர்புடைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சரியா? புரியுதாங்க? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? 127வது கொஸ்டின். Which of the following committee recommended that a post of district development commissioner should be created to act as the CEO of Jilla Parishad? அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கப்படுற கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்தே டைரக்டா கேட்கப்படக்கூடியது. கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமைச் செயலர் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது யாரு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பல்வேந்திராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவி.கே. ராவ் குழு, எல்.எம். சிங் குழு. ஸோ இந்த 4 கமிட்டியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இந்த 4 பத்தியுமே கேட்டுருவாங்க. ஒண்ணு பொறுத்துகளை கேட்பாங்க, அல்லது கூற்று காரணங்களை கேட்பாங்க. பல்வேந்திரா மேத்தா குழு எதற்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அப்ப இந்த 4 பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜிவி.கே. ராவ் கமிட்டி. ஜிவி.கே. ராவ் கமிட்டி. சரிங்களா? சோ இந்த ஜிவி.கே. ராவ் தலைமையில அமைக்கப்பட்டதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி வளர்ச்சி நிர்வாகத்தை மேம்படுத்த. சோ இது எதற்காக முக்கியமா தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி நிர்வாகத்தை மேம்படுத்த, ஊரக வளர்ச்சி நிர்வாகத்தை வலுப்படுத்ததான் வந்து இந்த ஜிவி.கே. ராவ் கமிட்டி அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985. 1985. அதுலதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷன் பதவி உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், ஒரு ஜில்லா பரிஷத்தோட ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக செயல்பட வேண்டும். யாரு? அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே வாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி ரைட். அடுத்து பல்வேந்திராய் மேத்தா கமிட்டி குழு. சோ இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1957. சோ இந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுத்துகளை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ இதுலதான் பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து, இந்த பல்வேந்திராய் மேத்தா குழுல 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 3 அடுக்கு பஞ்சாயத்து. சோ இதுல இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்துல என்னது? கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சமிதி, அடுத்து ஜில்லா பரிஷத். சோ இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வரப்பட்டது. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி பாத்தீங்கன்னா 1978. சோ இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா 2 அடுக்கு, அதாவது ஜில்லா பரிஷத் மண்டல். சரிங்களா? மண்டலங்களா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முக்கியமா இருந்துச்சு. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க வேண்டும் அப்படின்ற பரிந்துரை முக்கியமா கொடுத்தது எதுல? அசோக் மேத்தா கமிட்டியில. வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நோக்கம் அப்படின்றது பாருங்க. 2 அடுக்குனா அசோக் மேத்தா, 3 அடுக்குனா என்னது? இதுலயே பாருங்களேன், பல்வந்த் ராய் மேத்தா. அப்ப 3 பேர் இருக்கா? சரிங்களா? பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்ற 3 பேர் இருக்கா இங்கிலீஷ்ல பாக்குறப்ப? அப்ப 3 அடுக்கு. அசோக் மேத்தான்றது சாரி, அசோக் மேத்தா 2 அடுக்கு. சோ அதுலதான் அரசியல் கட்சிகள் வந்து உள்ளாட்சி தேர்தல்ல பங்கேற்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அடுத்து எல்.எம். ஸ்விங்கி குழு. எல்.எம். ஸ்விங்கி. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1986. சோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மேக்சிமம் கரெக்டா இருக்கும். ஏதாச்சும் தவறுதல்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிருங்க. ஏன்னா தவறுதெல்லாம் நம்ம எதுக்கும் பதில் சொல்லிடக்கூடாது. சரியா? சோ இதுலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986 கொண்டு வந்துச்சு. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்கு பாத்தீங்களா? பஞ்சாயத்து ராஜ். சோ இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பான். அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வழங்கணும் அப்படின்றது சொல்லது எதுல? எல்.எம். ஸ்விங்கி குழு 1986. சோ உங்களுக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது, என்றையிலிருந்து கொண்டாடப்படுகிறது? பஞ்சாயத்து ராஜ் டே எப்பல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எப்ப எந்த தினமாக அனுசரிக்கப்படுது, எந்த நாள் அப்படின்றதான் உங்களுக்கு உண்டான கேள்வி. அதுக்கு உண்டான பதில தயவு செய்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இதுல முக்கியமா இன்னொரு பரிந்துரை என்னன்னு பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா கிராம சபா. கிராம சபா. சோ கிராம சபாவை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்டப்படும், எந்தெந்த நாட்கள்? சோ இந்த இதுலயே நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். தயவு செய்து 2 கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்
கிராம சபை கூட்டங்கள் என்னென்ன நாளைக்கு அனுசரிக்கப்படுகிறது, கூட்டம் கூட்டப்படுகிறது, பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பல இருந்து அனுசரிக்குது, உங்களுக்கு உண்டான கேள்வி. தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட், இன் விச் ஸ்டேட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வாஸ் ஃபார்மர்லி லான்ச்? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, PMUY. இதோட அப்ரிவேஷன் கூட கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எங்க ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்தில் முறையாக தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல முறையாக தொடங்கப்பட்டது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ எங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். சரியா? சோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய பெண்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய பெண்களுக்கு என்னது, இலவச எல்பிஜி இணைப்பு. இலவச எல்பிஜி இணைப்பு, கேஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அது வழங்கும் மத்திய அரசோட திட்டம் தான் இது. சரிங்களா? இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமானது 1 மே 2016. சோ உத்தரப்பிரதேசத்துல உள்ள பாலியா என்ற இடத்துலதான் முக்கியமா தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாலியா என்ற இடத்துலதான் தொடங்கப்பட்டிருக்கும். டேட்டை ஞாபகம் வச்சுக்கோ, 1 மே 2016. நான் சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமும் ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமும் டேட்டை வச்சு நோக்கத்தை வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. சோ இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்ன சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. விறகு, நிலக்கரி, மண்ணெண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களோட பயன்பாட்டை குறைக்கிறது தான் மொதல் பாயிண்ட். பெண்கள் மற்றும் குழந்தைகளை உட்புற காற்று மாசுபாட்டில இருந்து பாதுகாக்கிறது. சோ அந்த விறகு வேற ஏதாச்சும் எரிக்கிறப்ப என்ன ஆயிடுது, இந்த மாசு வர்றதுனால அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் தூய்மையான சமையல் எரிபொருளை பயன்படுத்த வேண்டும். பெண்களோட உடல் நலம் மற்றும் வாழ்க்கை விதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சோ பீகார் மாநிலம், பீகார்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து அதிக பயனாளிகள். சோ இந்த PMOயோட அதிக பயனாளிகள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அங்க திட்டம் தொடங்கப்படவில்லை அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் பாலியால மே 1, 2016 தொடங்கப்பட்டது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு, மகாராஷ்டிரால 2019 ஆண்டு 8 கோடியாவது எல்பிஜி இணைப்பு எங்க தொடங்கப்பட்டது? எல்பிஜி இணைப்பு மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத். இதெல்லாம் கேட்டிருக்கான். சரியா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, 2019 8 கோடியாவது எல்பிஜி இணைப்பு எங்க மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்ல வழங்கப்பட்டது. சரியா? குஜராத்ல வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் இது வந்து அதுக்குண்டான முக்கியமான விஷயம் இல்ல. சரியா? அடுத்து, வாட் இஸ் த மேக்சிமம் இன்டர்வல் பிட்வீன் 2 செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்? அதாவது நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையான அதிகபட்ச கால அளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஆர்டிகல் பேஸ் பண்ணியும் நிறைய கேட்பாங்க. சோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எல்லாமே தயவு செய்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, காதுல வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த 25 கொஸ்டின் பாக்குறோம்னா இதுல நீங்க 100-150 கேள்விகளுக்குனால பதில உள்ள அடக்கிருக்கும். சரியா? சோ அந்த அளவுக்கு கோலிஸ்டிக்கா தான் நம்ம எடுத்துட்டு வரோம். சோ அதுக்கே நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ நாடாளுமன்றத்தோட 2 கூட்டத்தொடருக்கு இடையான அதிகபட்ச கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, 6 மாதங்கள். 6 மாதங்கள். சரியா? ஒரு கூட்டத்தொடரோட கடைசி அமைப்பிற்கும் அடுத்த கூட்டத்தொடரின் முதல் அமர்விற்கும் 6 மாதங்களுக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய விதி என்ன? சோ இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் அமைப்பு விதிப்படிதான் செயல்படும். சோ இந்த ஒவ்வொரு கடைசி தொடருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தொடருக்கும் 6 மாசம் இடைவெளி இருக்கக்கூடாது. 6 மாசம் வரைக்கும். சரிங்களா? அதாவது 6 மாதங்களுக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது. சரியா? அப்படி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 85 விதி 85 இந்த விதியை சொல்லியிருக்கு. இதை கூட டைரக்டா கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட என்ன பண்ணுவாங்க, டைரக்டா கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 85 கூறுவது என்னன்னு கேட்பாங்க. இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன விதி என்ன அப்படின்றதையும் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆர்டிகல் 79 என்னது, பார்லிமெண்டோட ஸ்ட்ரக்சரை பத்தி, நாடாளுமன்ற அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது, நாடாளுமன்ற அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 79 ஆர்டிகல். அதே மாதிரி ஆர்டிகல் 86 என்ன, ஆர்டிகல் 86 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட உரையாற்றும் உரிமை.
குடியரசுத் தலைவரோட உரையாற்றும் உரிமை. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்தொடர். சோ கூட்டத்தொடருக்குண்டான விதி என்னங்க? சோ அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கப்படுறது கூட்டத்தொடருக்குண்டான இரு அவைகளோட கூட்டத்தொடருக்கான விதி என்ன? ஆர்டிகல் 108 108 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்ப இந்த நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர்கள் அப்படின்றது இருக்கு. சோ ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் கூட்டப்படும்? சோ என்னென்ன செஷன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பருவகால கூட்டத்தொடர்னு வரும். பருவகால, அதாவது அதுலயே வந்து மான்சூன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வின்டர். பருவகால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? சோ பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்ப? ஜனவரி ஆர் பிப்ரவரி டு ஏப்ரல். பருவகால கூட்டத்தொடர் ஜூலைல இருந்து ஆகஸ்ட். சோ அது இப்ப இந்த மாசம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மழைக்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு குளிர்கால கூட்டத்தொடர்னு வரும். சரிங்களா? குளிர்கால கூட்டத்தொடர்னு வரும். சரிங்களா? அது நவம்பர் டிசம்பர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? சோ இந்த அரசியலமைப்புல 3 கூட்டத்தொடரும் கிடையாது. வருடம் இதுதான் உங்களுக்கு நடத்தப்படும். சரிங்களா? அதாவது இப்ப 2025 எப்பப்பெல்லாம் நடைபெற்றது தெரியுமா? சோ இந்த பட்ஜெட் செஷன் 2025 பாத்தீங்கன்னா ஜான் 31 டு ஏப்ரல் 4 வரைக்கும் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ். ஜனவரி 31 இருந்து ஏப்ரல் 4. சரியா? அடுத்து இந்த மான்சூன். சோ இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் நடைபெற்றுச்சு. சரிங்களா? அதாவது ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் நடைபெற்றது. அடுத்து வின்டர் செஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல நடைபெற்றது. சரியா? சோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கு? ஆர்டிகல் 85 பேஸ் பண்ணி. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 130. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜிசிசின்னு சொல்லுவாங்க. சோ பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு. சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களாகவும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சோ பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 பிரிவு இருக்கு. சரிங்களா? ஒன்னு நிர்வாக பிரிவு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸிகியூட்டிவ் விங், டெலிபரேட்டிவ் விங். சரிங்களா? அதாவது இதுல 2 இருக்கு, எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெலிபரேட்டிவ் விங். சரிங்களா? அரசியல் சார்ந்தது, இது வந்து நிர்வாக பிரிவு. சோ அப்ப இந்த நிர்வாக பிரிவு அப்படின்றது மேயர் தலைமையில வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ அந்த எக்ஸிகியூட்டிவ் விங்கு யார் தலைமை இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சி கமிஷனர், மாநகராட்சி ஆணையர் இருக்காரு பாத்தீங்களா, மாநகராட்சியோட ஆணையர். சோ அவங்க தான் வந்து நிர்வாக பிரிவோட தலைவராக இருப்பாங்க. அப்போ ஒண்ணு வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சு. சரியா? நிர்வாக பிரிவோட தலைமை அதிகாரி யாரு? மாநகராட்சி ஆணையர். டெலிபரேட்டிவ் விங் அரசியல் சார்ந்த கூட்டத்துக்கு, அதாவது மன்றத்தோட தலைமைகளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? இந்த மேயர் வந்து தலைமை தாங்குவாங்க. சரியா? இது முதல் விஷயம். அடுத்து 2வது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களாகவும் 200 வார்டுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கொடுத்துருக்க. இந்த பிரிவு வார்டு எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, இங்கிலீஷ்லனா வார்ட்ஸ், 200 பிரிவு அப்படின்றது. சோ அப்ப இது வந்து கரெக்ட். 2வது கூற்று வந்து கரெக்ட். ஏன்னா 15 மண்டலங்கள் 200 வார்டுகளா தான் இருக்கு. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. எஸ், இந்த 15 மண்டலங்கள் வந்து 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம், சரியா, வடக்கு வட்டார அலுவலகம், அடுத்து மத்தியம், தெற்கு, சரியா, அதாவது நார்த் ரீஜியன், சென்ட்ரல் ரீஜியன், சவுத் ரீஜியன். சோ அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்ன இங்க கேட்டிருக்கிறது? 2, 3 தான் சரியா. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சோ எதனால வந்துச்சு அப்படின்றது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? எதனால வந்துச்சு அப்படின்றது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ மேயருக்கும் ஆணையருக்கும் என்னங்க ஒரு வேலை அப்படின்னு, மேயர் விசஸ் ஆணையர். ஏன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், எக்ஸாம்ல கேட்கிறப்ப மிஸ் பண்ணிடுவோம். மேயரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர், டெலிபரேட்டிவ் விங், சரிங்களா, அரசியல் தலைவர். இவர் வந்து நிர்வாக தலைவர், எக்ஸிகியூட்டிவ் ஹெட்.
அதே மாதிரி மேயர் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேயர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆணையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மாநில அரசால் நியமிக்கப்படும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதே மாதிரி இவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் மன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்கிறது, அரசியல் மன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்கிறது. சரியா? அதே மாதிரி ஆணையரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தினசரி அவங்களோட நிர்வாகம், வருவாய், பொதுப்பணிகள், சுகாதாரம், சோ எல்லாத்த பத்தியும் செயல்படுத்தக்கூடியதா யாரு? ஆணையரோட வேலை. சரியா? சோ இவங்களுக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியோட நிர்வாக தலைமை அதிகாரி யார் அப்படின்றதான் உங்களுக்கு உண்டான கேள்வி. அது இப்ப நான் கேட்டதுல இருந்து தான் உங்களுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்தியாவோட பழமையான மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டாலும் எது? பழமையான மாநகராட்சி 1688 கொண்டு வரப்பட்ட நம்மளோட சென்னை மாநகராட்சி தான், மெட்ராஸ் மாகாணம் தான். சரியா? அதே மாதிரி இது இந்த 200 பிரிவு அப்படின்றது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது. 2022 உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது. சரியா? கிளியராங்க? ஓகேவா? சோ எவ்வளவு விஷயம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இது உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து 131வது கொஸ்டின். Which constitutional article deals with Parliament's power to create all India services? அதாவது அகில இந்திய குடிமைப் பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி கூறுக அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டிகல் 310 என்ன, 322 என்ன, 315 என்ன, எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுதான் நம்ம சொல்றோம். நம்மளோட செஷன் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். தயவு செய்து நோட்டு போட்டு கூட என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நோட்டு போட்டு கூட எழுதி வச்சுக்காங்க. சோ அப்ப அதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 312. நிறைய பேர் 315 312 அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ 315 எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி உருவாக்கம். 315 வந்து யூபிஎஸ்சி உருவாக்கம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? யூபிஎஸ்சி மற்றும் இது ஸ்டேட் பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில அளவுல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்க பத்தி சொல்லக்கூடியதா ஆர்டிகல் 315. சோ நமக்கு உண்டான ஆன்சர் என்ன, ஆர்டிகல் 312. சோ இந்த ஆர்டிகல் 312 அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகில இந்திய குடிமை பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தோட அதிகாரம் அப்படின்றது இந்த 312 தான் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, சோ அதுல 3/2 பங்கு, 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு அளித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவப்ப அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்கான். சரியா? அப்போ பாராளுமன்றத்து மூலம் ஒரு புதிய சர்வீஸ் கமிஷன் அல்லது புதிய சர்வீஸ், இப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸை வந்து புதுசா உருவாக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னது, 312. சரியா? ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இதோட தலைவர் யாரு, மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தயவு செய்து இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கிறோம். மாநிலங்களவையில உங்களுக்கு உண்டான கேள்வி, மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அதோட தலைவர் யாரு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். சரியா? ஓகே. சோ அடுத்து ஆர்டிகல் 322 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, இதோட நிதி கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து வழங்கப்படுவது, அதோட செலவுகள் கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்தா வழங்கப்படுவது அப்படின்றத சொல்லக்கூடிய விதிதான் 322. சரியா? 310 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 310 டாக்ட்ரின் ஆஃப் பிளஸர் அப்படின்னு அழைக்கும். அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநரின் விருப்பத்தில் பேர் பதவி வகிப்பது குறித்து கூறுகிறது. டாக்ட்ரின் ஆஃப் பிளஸர் அப்படின்றத சொல்லுவாங்க இங்கிலீஷ். சரியா? இந்த 310 இப்ப உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேஞ்சில் ஒரு ஆளை நியமிக்கிறீங்க, ஒரு நிர்வாக அதிகாரியை நியமிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றால் போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலத்துல ஒரு ஆளை நியமிக்கிறீங்க அப்படின்னு, ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு இதுக்கு போஸ்டிங்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆளுநர் விருப்பத்தின் பேர்ல நடைபெறும். அதை தான் சொல்லக்கூடியது 310. சரிங்களா? ஓகே.
சோ அதுல இருந்து இப்ப இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 312 பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சர்வீஸ் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 1966 ஆர்டிகல் 312 பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க, IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றத ஆர்டிகல் 312 பயன்படுத்தி 1966 உருவாக்கப்பட்டது. IAS எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1946. சரியா? IPS 1948. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஜெனரலா கேட்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 315 யூபிஎஸ்சி, 312 ஆர்டிகல் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஃபார்மேஷன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், சோ அதாவது தப்பு பண்ணக்கூடிய விஷயம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். The procedure of election of the Vice President of India was amended by வைஸ் பிரசிடென்ட் எதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது? அந்த தேர்தல் நடைமுறையினை மாற்றி அமைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சோ இந்த வைஸ் பிரசிடென்ட், சோ தற்போது யாருங்க வைஸ் பிரசிடென்ட்? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு உண்டானது. தற்போது யாரு வைஸ் பிரசிடென்ட்? சோ சொல்லுங்க, அவர் ஒரு முக்கியமான ஆள். சரியா? ஆன்சர் பண்ணுங்க. சோ தற்போது யாருங்க? சோ 2025 வரைக்கும், சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன், 2025 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் என்பவர் இருந்திருப்பார். சரிங்களா? ஜெகதீப் தன்கர் தான் 2025 வரைக்கும் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பதவியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, செப்டம்பர் 2025 இருந்து யாரு, சிபி ராதாகிருஷ்ணன் அவர். தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா? சோ இந்தியாவிலேயே ரெண்டாவது உயர்ந்த பதவி அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் பதவி தான். இவர் தான் என்னது, மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவார். நான் அப்போ கேட்டேன் கொஸ்டின், அதுக்குண்டான ஆன்சர் வந்துருச்சு பாத்தீங்களா. மாநிலங்களவையோட முக்கியமான என்னது தலைவர். சரியா? யாரு? துணை குடியரசு தலைவர் தான். சரியா? இந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சோ இப்ப நமக்கு கொஸ்டின் கொண்டான ஆன்சருக்கு வரும். சோ இது எந்த அரசு திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது? எந்த அரசு திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1951. நான் இயரை சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, இல்ல ஏறு வரிசை அடிப்படையில பயன்படுத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரிசையா இருக்கும். சரியா? இல்ல இயரை கொடுத்து பொறுத்துக்க பண்ண சொல்லுவாங்க. 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 9th ஷெட்யூல், அதாவது அட்டவணை இருக்கு பாத்தீங்களா, மொத்தம் எத்தனை அட்டவணை, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை அட்டவணைகள் இருக்கு, எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல 9th ஷெட்யூல். சரிங்களா? 9வது அட்டவணையில வரக்கூடிய நில சீர்திருத்த பாதுகாப்பு. சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ரைட். அதனால இப்ப இதுக்கும் தேர்தலுக்கும், அந்த துணை குடியரசுத் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில மறுசீரமைப்பு. 1956 தான் என்ன பண்ணிருப்பாங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். சோ அது மூலியமாக என்னது, ஏபிசி மாகாணங்கள், ஏபிசி ஸ்டேட் என்றது ஒழிக்கப்பட்டு மாநில மறுசீரமைப்பு பண்ணப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து 9வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தம். சோ இந்திய பாகிஸ்தானோட நிலப்பரப்பு சம்பந்தமான தொடர்பான மாற்றம் ஏற்படுறதுக்கு எதுல, இந்த 9வது அமெண்ட்மெண்ட். அப்ப நமக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 11வது அரசமைப்பு சட்ட திருத்தம். சோ இதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறையின ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி இருப்பாங்க. அதாவது பாராளுமன்றத்துல 2 அவை,
சரிங்களா? லோக்சபா மக்களவை மாநிலங்களவை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, அனைத்து உறுப்பினர்களும் அடங்கிய எலக்ட்ரல் காலேஜ், அதாவது எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்றது தேர்தல் குழு அப்படின்றது, சரிங்களா? அவங்க மூலியமாக தான் இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியானது தேர்தலானது நடத்தப்படும், சரிங்களா? சோ எலக்ட்ரல் காலேஜ் காலியா இருந்தாலும் சில நேரத்துல என்னது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க முடியாது. ஸோ இவங்க தான் நடத்துவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்காங்க முக்கியமா. ஓகேவா, கிளியராங்க? ஸோ 1வது நான் சொல்லிட்டேன், 7வது சொல்லிட்டேன், 9th சொல்லிட்டேன், 11வது சொல்லிட்டேன். அதே மாதிரி 13வது அடிக்கடி கேட்கப்படுறது 13வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 14வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம், சரிங்களா? நாகாலாந்து மாநிலம். 14வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் புதுச்சேரி யூனியன் பிரதேசம். ஸோ இதன் மூலியமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும், சரியா? ஸோ தற்போது குடியரசுத் தலைவர் யாருங்க? திரௌபதி முர்மு அவர்கள் தான் இருக்காங்க. தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இருக்காங்க, சரியா? 2022 ஜூலை 25ல இருந்து திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து உங்களுக்கு உண்டான கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஜெகதீப் தன்கர் போயிட்டாரு, அதையும் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்ன, அடுத்த கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, மக்களவை சொல்லப்படக்கூடிய ஆர்டிகிள் என்ன, மாநிலங்களவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன, மக்களவையில உறுப்பினர்கள் எவ்வளவு, மாநிலங்களவையில உறுப்பினர்கள் யாரு? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஓகே. இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எந்த ஆர்டிகல் படி நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 66. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸையும் நம்ம சொல்லியிருக்கோம், இனிமேல் கேட்க போறதுக்கும் இதுல என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அடுத்து 1133வது கொஸ்டின். The following constitutional amendments envisages the equality opportunity for all citizens relating to employment or appointment to any office of the state. அதாவது பொது வேலையில எந்த ஒரு பதவிக்கும் வேலை வாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. சோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது, அதாவது சட்ட திருத்தம் அப்படின்றது எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதுங்க? எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது? சோ இதுவும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது சோ பல பேரோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பல்வேறு நாட்டுகள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த சட்ட திருத்தத்தை பற்றிய சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க, சரிங்களா? இந்த சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்றது உங்களுக்கு உண்டான கேள்வி. சோ நிறைய நான் இடையில கேள்வி கேட்பேன், அதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுவும் நிறைய பாக்குறப்ப அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ தயவு செய்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுதான்னு பாருங்க, அதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்டுருவாங்க, சரியா? ஓகே, அப்ப என் ஆன்சர் என்னங்க? சோ 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்றது வருமா? சோ எது இந்த சட்ட திருத்தம் அப்படின்றத பாருங்க. சோ 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1964. சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நில சீர்திருத்த சட்டம். அதே மாதிரி 9வது அட்டவணையில சில சட்டங்கள் சேர்க்கப்பட்டது. அப்ப இது கிடையாது, சரியா? சோ எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பாருங்க. அடுத்து 2வது 77வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1995. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 16(4)A அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது SC/ST பணியாளர்களுக்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வேணும். அப்படின்னு சொல்லப்பட்டதுதான். அதாவது அப்ப இது கரெக்ட், எல்லாருக்குமே வந்து சம வேலை வாய்ப்பு வரணும். ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அப்படின்றது முக்கியமா இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு, சரியா? முக்கியமா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து 3வது என்னன்னு பாருங்க, 85வது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு திருத்த சட்டம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்ட். இதுலயும் இது என்ன பண்ணிருப்பாங்க 16(4)A உள்ள வந்துடும். இதுல வந்து அதாவது சீனியாரிட்டி, சரியா? சீனியாரிட்டி வழங்குறதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட். 2, 3 தான் என்னது சரியானது. சோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15(4), அதாவது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளுக்கு வழிவகுத்தது எது? இந்த 1வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், சரிங்களா? அப்ப இந்த 2 தான் என்னது ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3. அதாவது ஆர்டிகல் 16ஓட
முக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 77 1995, 85 2001 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப ஆர்டிகல் 16 என்னங்க சொல்லுது? ஆர்டிகல் 16 அதாவது சம வாய்ப்பு, வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது. சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி ஆர்டிகலை பத்தி சொல்றப்ப ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 17 சோ அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 17. சரியா? சோ இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு உண்டான கேள்வி. தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 134வது கொஸ்டின். குடியுரிமை சட்டத்தில் டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் எனும் புதிய பிரிவு இணைத்துக் கொள்ளப்பட்டது. குடியுரிமை சட்டம் முதல்ல குடியுரிமை சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955. எல்லாருக்கும் தெரிஞ்சது, அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். 1955 குடியுரிமை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எந்த திருத்தத்தின் மூலமாக வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் எனும் புதிய பிரிவு இணைத்துக் கொள்ளப்பட்டது? அதாவது என்னது? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓசிஐன்னு சொல்லுவாங்க. ஓசிஐ சில பேர்லாம் என்ன முன்னாடி என்ன சொல்லுவாங்க, என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஸ் இந்தியா, நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது கூட சொல்லுவாங்க. சரியா? ஆனா இந்தியாவில தங்க மாட்டாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்னது ஒரு குடிமகன் அந்தஸ்து வழங்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. சரியா? ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 2005. 2005. சரிங்களா? 2005 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஓசிஐ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சோ இதை கூட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 2005. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற சில நபர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு அந்தஸ்து. இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க, இப்ப இங்க வந்து இந்தியாவில ஏற போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து இந்தியாவோட இரட்டை குடியுரிமை கிடையாது. இங்க வந்து இந்தியாவோட ஒற்றை குடியுரிமை தான் இருக்கு. இது வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து. இப்ப எப்படி நம்ம ஃபாரின் போறப்ப விசா வாங்கிட்டு போறோம்ல, அங்க இருக்கிறதுக்கு விசா கேட்கறாங்க. சோ அதே மாதிரி இந்தியாவில இருக்கிறதுக்கு விசா மாதிரி தான். சரியா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1986 சோ ரொம்ப முக்கியமானது. பிறப்பால் குடியுரிமை வழங்குவாங்கல்ல, அந்த விதிகள்லாம் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1992. ஏன்னா இந்த குடியுரிமை சட்டத்தை சார்ந்து ஒரு முக்கியமான சட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1955, அடுத்து 1986, அடுத்து 1992, அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க 2004 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 2004. அதுக்கப்புறம் 2003 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்சி. சோ 1955, 1980 குடியுரிமை சார்ந்த சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955, 86, 92, 2004. சோ இதுதான் முக்கியமான சட்டங்கள், 4 சட்டங்கள். இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2003 என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேசிய குடிமக்கள் பதிவேடு, நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து 2015 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஐஓ ஓசிஐ இணைப்பு, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஓவர்சீஸ் ஆஃப் சிட்டிசன் இந்தியா, இது ரெண்டையுமே இணைப்பு இருப்பாங்க. எது? 2015. 2019 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஏ, சிட்டிசன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. சிட்டிசன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கிளியராங்க? சோ எல்லாத்துக்கும் முன்னான பதில் கிடைச்சிச்சா? எல்லாத்துக்கும் முன்னான பதில் கிடைச்சிருச்சா? சோ இதுல நிறைய பேர் குழப்பிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2003, 2005, 2019, 2003 என்ன பண்ணிருப்பாங்க என்ஆர்சி தொடர்பான சட்ட திருத்தம். 2005 ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. 2019 சிஐஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சிஐஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஓசிஐக்கும் பிஐஓக்கும் என்ன வித்தியாசம்? சோ இது வந்து 2005 அறிமுகம் இருக்கும். இது வந்து 1999 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் விசா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துருப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்.
30 நாளோ இல்ல 6 மாசமோ 1 வருஷமோ அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து அதிக சலுகைகள் இதுல ஓசிஐல, பிஐஓல குறைந்த சலுகைகள். சரியா? அதாவது பிஐஓ அப்படின்றது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்றது முக்கியமாக இருக்கப்பட்டிருக்கும். இததான் 2015 என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க. ஓசிஐ பிளஸ் பிஐஓ வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. சரியா? கிளியராங்க? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 135வது கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இன் chronological ஆர்டர் ஆஃப் தியர் இயர் அண்ட் enactment. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் சார்ந்து கேட்கிறப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால வரிசைப்படுத்த சொல்லி நிறைய கேட்பாங்க. கால வரிசைப்படுத்த சொல்லி நிறைய கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி. சரியா? ஓகே. ஸோ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், மகப்பேறு நிதியுதவி சட்ட திட்டம். ஸோ இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. ஸோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு, மகளிருக்கான மகப்பேறு விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, வேலை வாய்ப்பு பாதுகாப்பு, தாய்மை நல உரிமைகள். ஸோ இது எல்லாத்தையும் வழங்குவதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்க, இதுல முக்கியமா 2017 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகப்பேறு விடுப்பானது 12 வாரங்கள்ல இருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை கூட கேட்டிருக்காங்க. ஸோ மகப்பேறு விடுப்பான 12 வாரங்கள்ல இருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டது எந்த ஆண்டு, எந்த நிதியுதவி சட்டம் கீழ் அப்படின்றதை கேட்பாங்க. தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப 1961. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். சோ இது எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005. அதாவது 100 நாள் வேலை திட்டம், கிராமப்புற குடும்பங்களுக்கான 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டதா. இப்ப அதை 125 நாளா என்ன பண்ணிருக்காங்க, உயர்த்திருக்காங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2009. அதாவது 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு உட்பட்ட எல்லாத்துக்குமே இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது சொன்னதுதான். அதுக்குண்டான விதி என்ன, ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட பத்தி சொல்லக்கூடியது. சரியா? ஓகே. அடுத்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம். இது எப்ப கொண்டு வரப்படும்னா 1987. சரியா? இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. சரியா? நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நால்சா அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கும் 1987. சோ இதுலதான் லோக் அதாலத் முறையை வலுப்படுத்தியது எது, இந்த சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டம் தான். சரியா? அப்ப எல்லா இயருமே நான் சொல்லிட்டேன். அப்ப இதுல இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும், கால வரிசைப்படுத்தணும் அப்படின்றப்ப என்ன வரும் உங்களுக்கு, கால வரிசைப்படுத்தினீங்கன்னா என்ன வரும், அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும், என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டின் அடிப்படையில கால வரிசை. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட், அப்போ 1. அடுத்து வந்து 4வது வரும் லீகல் சர்வீஸ் ஆக்ட். அடுத்து வந்து என்னது 2, அடுத்து 3. அப்போ 1, 4, 2, 3 தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. சரியா? சோ அதே மாதிரி மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னங்க, மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 42. லீகல் சர்வீஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 39A. சரியா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21A. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உத்தரவாத திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நெறிமுறைகள் எல்லாம் எதுல, ஆர்டிகல் 41 கீழே தான் வரும். ஆர்டிகல் 41 கீழே தான் இதோட நெறிமுறைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கும் அடிப்படை நோக்கமாக. சரியா? ஆர்டிகலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்டிகலை மேட்ச் பண்ண சொன்னாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்குவோம். நல்ல ஞாபகம் இருக்கா? சோ எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், கண்டிப்பா சொல்லியாச்சு. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின். Which one of the following act set about federal structure? கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றிய கூறிய சட்டம் எது அப்படின்றதை கேட்டிருக்கோம். கூட்டாட்சி முறை பற்றி சொல்லக்கூடிய சட்டம் எது? சோ ஆன்சர் பண்ணுங்க. கூட்டாட்சி முறை. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1935.
ஸோ இந்த இந்திய அரசாங்க சட்டம். ஸோ இதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். அதாவது 1919 கொண்டு வந்த மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம். ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான கொஸ்டின். மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் இதுலதான் இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த இரட்டை ஆட்சி முறை 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல ஒழிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த கூட்டாட்சி முறையும் இதுலதான் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 தான் வந்திருக்கும். ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்றது. சரியா? சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? 3 பட்டியல்கள். ஸோ 3 பட்டியல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிஸ்ட், அடுத்து ப்ரொவின்சியல், அடுத்து கன்கரண்ட். ஸோ இந்த 3 லிஸ்ட் எதுல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தான் வந்துடும். சரிங்களா? மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை ஒழிப்புக்கப்பட்டிருக்கும். எதுல? இதுதான் முக்கியமானது. ஸோ அதே மாதிரி வேற என்ன முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்டுல நான் அதையும் சொல்லிட்டேன். இரட்டை ஆட்சி முறை இதுல கூட்டாட்சியை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மாகாண சுயாட்சி பற்றி 1935 சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இந்த 1893 அப்படின்றது கிடையாது, 1892 தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த 1892 தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவங்களோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிப்பு எதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுலதான். அதே மாதிரி பட்ஜெட் குறித்து விவாதிக்கும் உரிமையும் எதுல கொண்டு வரப்பட்டிருக்கும்? இந்த 1892 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 258. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பேலன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அதிகாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பாராளுமன்றத்துக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூட் 248. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சார் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. தவறா இருக்கு, இன்னும் நல்லா பெஸ்டா கொண்டு போகலான்னு சொல்லுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் கருத்துக்களை பதிவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அட்வான்ஸா நிறைய நம்ம கொண்டு போவோம். இப்போ எப்படி முன்னாடி வீடியோவுக்கு இது உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம அப்டேட் கொண்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ந்து ஏஐயா இருக்கட்டும், எந்த விதமான உங்களுக்கு மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ற வேணும்னாலும் பிடிஎஃப் வடிவில் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தயவு செய்து ஃப்ரீயா கிடைக்கிறதும் மெட்டீரியல் கிடைக்கிறதும் குவாலிட்டியா இருக்கான்னு எங்க வாங்கினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட மெட்டீரியல் வாங்கினாலும் சரி சாம்பிளை பாருங்க, குவாலிட்டியா இருக்கு, இது படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. 137 தமிழ்நாடு விஷன் 2023, தமிழ்நாடு தொலைநோக்கு 2023 கல்வி சார்ந்த இலக்குகளை அடைவதற்கு செயல்படுத்தப்பட்ட திட்டம். சோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா இது சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து முக்கியமா கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நூலகங்களை திறப்பதற்காக. சரியா? கிராமங்கள்ல நூலகங்களை என்ன பண்ணணும், திறக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்துல இருந்து முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுல எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 இந்த தமிழ்நாடு விஷனோட இலக்கு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும், கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும், வாசிப்பு ரீடிங் பிராக்டிஸை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டிதான் கிராமங்கள்ல நூலகங்களை திறக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள இடத்துல கண்டிப்பா என்னது நூலக வசதி ஏற்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? சரி, ரைட். சோ இதுல 2000 இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, 2024-25 தமிழக பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதத்துல 100 சிறிய நூலகங்கள் மற்றும் வாசிப்பு மையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. சரியா? கிளியராங்க? ஓகே. சோ இதுல முக்கியமா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நூலகங்கள்ல தான் நம்ம அதாவது ப்ரிப்பரேஷன் பண்றாங்கல்ல, டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லாம் நிறைய பேர் அங்கதான் படிக்கிறாங்க. இப்போ மதுரை எடுத்துக்கிட்டா கலைஞர் லைப்ரரி, சென்னை எடுத்துக்கிட்டா அண்ணா சென்டினரி லைப்ரரி. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து 138வது கொஸ்டின். Which among the following statements are correct about the NEET scheme? நீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீட்ஸோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரியணுங்க. ஃபர்ஸ்ட் நீட்ஸோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் நான் சொன்னேன், திட்டங்கள் சார்ந்த கேள்வி தான் அதிகமா கேட்பாங்க. அதுலயும் மேக்சிமம் கூற்று காரணங்கள்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க.
ஸோ நீட்ஸ் இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, நியூ நியூ ஆண்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, சோ அந்த திட்டத்தை கொடுத்து பின்வரும் இல்ல எது சரியானது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எது சரியானது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ இந்த தமிழ்நாடு அரசின் மூலியமாக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா, இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்கல்ல, எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சிறு குறு தொழில் முனைவோர், அந்த இயக்கத்தின் மூலமா மேம்பாடு மூலமாக தான் இந்த நீட்ஸ் அப்படின்ற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது, பாயிண்டே கிடையாது. சோ இதுல வந்து இது ஒரு மேம்பாட்டு திட்டம். சரிங்களா, டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்காக கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து வங்கி கடன் கொடுக்கறது, அவங்களா தொழில் பண்றதுக்கு எல்லாமே ஏற்படுத்துறது, அதே மாதிரி சிட்கோல வந்து முன்னுரிமை கொடுக்கறது, இந்த மாதிரி பல அம்சங்கள் கொண்டதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீம், நாட் வந்து ஊக்கத்தொகை ஸ்கீம் கிடையாது. அடுத்து சிறப்பு பிரிவில் உள்ள ஆர்வலர்கள் 55 வயது வரை இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. சோ எத்தனை வரை இருக்கலாம், 55 வயது வரைக்கும் இருக்கலாமா? ஓகே, இதுவும் கரெக்ட் தான். சரியா, 55 வயது வரை இருக்கலாம் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா, அதாவது பொது பிரிவுல இருக்கிறவங்க, ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க 21 to 45 வயசு வரைக்கும், சிறப்பு பிரிவுல இருக்கிறவங்க 55 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது SC ST, சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், ஸோ இவங்க எல்லாருமே என்னது 55 வயது வரைக்கும் இருக்கலாம். அப்ப இது வந்து கரெக்ட். ஸோ அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்னன்னா 2% இன்ட்ரெஸ்ட். அதாவது இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 3% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, திருப்பி செலுத்து காலம் முழுவதும் 3% வட்டி மானியம். அப்ப இதுவும் வந்து தப்பு. அடுத்து முதல் தலைமுறை தொழில் முனைவருக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம். கரெக்ட். அப்ப 2-4 தான் வந்து சரி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் பட்டதாரின்னு சொல்லுவாங்களா, முதல் தலைமுறை பட்டதாரி, அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சரியா, கிளியராங்க? ஓகே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வீடியோ வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது முக்கியமானது. சரியா, அடுத்து 139வது கொஸ்டின், விஷன் 2023. அப்ப இது வந்து 2026ல கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா, அப்படின்னு இருக்கிறப்போ உங்களுக்கு பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 2023 வரைக்கும் உங்களுக்கு கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சு பாத்துக்கோங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு கவர் பண்ணணுன்றத பாத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 2023ஆம் ஆண்டுக்குள் வறுமை இல்லாத மிகவும் வளமான மற்றும் முற்போக்கான மாநிலமாக தமிழகம் இருக்கும் என்று தொலைநோக்கு 2023 தமிழ்நாடு ஆவணம் கணித்துள்ளது. ஓகே, காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உற்பத்தி துறை பொருளாதாரத்தை உற்சாகப்படுத்துவதிலும் அனைத்து பிரிவுகளிலும் மேம்பட்ட போட்டித்திறன், செயல்திறன், அதிர்வு ஆகியவற்றின் நல்லொழுக்க வட்டத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் கூற்று எடுத்துக்குவோம். இதுல வறுமை இல்லாத மிகவும் வளமான மற்றும் முற்போக்கான மாநிலமாக தமிழகம் இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்கு. சோ இது வந்து கரெக்ட். இது வந்து என்னது, கரெக்ட். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 தமிழ்நாடு விசன்ல தமிழ்நாடை வந்து வறுமையற்ற மாநிலமாக மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ மொதல் விஷயம் வறுமையற்ற மாநிலம். அடுத்து உயர்ந்த வருமானம். அடுத்து உலக தரத்திலான கட்டமைப்பு. ஸோ இதெல்லாமே தமிழ்நாடு விஷன் 2023ல இருந்தது. அதே மாதிரி தொழில்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டில் முன்னோடி மாநிலமாக, தொழில்துறை மற்றும் மனித வளத்துறை முன்னேற்ற மேம்பாட்டமாக கொண்டு வரப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ஆட்சி மாற்றம் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமானது ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்ப தொழில்துறை, மனித வளத்துறை, சோ இதுல இருந்த அமைச்சர்கள் பேரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் சார்ந்து கேட்கிறப்பயோ இல்ல அமைச்சர்கள் பேரு கேட்கிறப்பயோ உங்களுக்கு கேட்கலாம். சரியா, கேட்கலாம். இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் யாரு அப்படின்றதை சொல்லுங்க. மனித வளத்துறை அமைச்சர் யாரு, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு, இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீசண்டா பாருங்க. சரிங்களா, அரசியல் சார்ந்து போகாதுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தயவு செய்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, ஓகே. அப்ப கூற்று வந்து சரி. அடுத்து காரணம். சோ இதுல வந்து முக்கியமா வேலை வாய்ப்பை உருவாக்கணும், முக்கியமா. அதே மாதிரி முதலீடுகளை ஈர்க்கணும், ஏற்றுமதியை அதிகரிக்கணும், போட்டித்திறனை அதிகப்படுத்தணும். சோ அப்ப இதுல வந்து எல்லா சார்ந்து என்னது, காரணமும் சரி. காரணமும் வந்து என்னது,
சரி, அப்ப கூற்று காரணம் சரி அப்படின்றது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டானது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. சோ உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்கும் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்றது கேட்டுக்கலாம். முக்கியமான நிகழ்வு. சோ இந்த தொழில்துறைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலீடுகள் ஈர்ப்பாங்க. மின்சாரம் சார்ந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி, எம்எஸ்எம்இ வளர்ச்சி. 2025-26 என்னது, இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முன்னணி தொழில்துறை ஈட்டும் தொழில் முதலீடுகளை ஈட்டும் மாநிலமாக திகழ்கிறது. சரியா, சோ அப்ப இந்த தமிழ்நாட்டோட தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது எது அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. சரியா, சோ இந்த விஷன் 2023ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பயன்படுத்தி வரப்ப, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரப்ப அதோட நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக தரமான சாலை, துறைமுகம், மின்சாரம் இதெல்லாமே பக்காவா கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமானது. அடுத்து மேனுபேக்சரிங், உற்பத்தி சார்ந்ததுல பாத்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தணும், அது போக வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது அதோட முக்கியமான நோக்கமா இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றத முக்கியமா கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி ஹெல்த். சோ இப்ப இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் யாரு, தமிழ்நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் யாரு அப்படின்றதையும் சொல்லுங்க. தரமான மருத்துவ வசதி அதோட முக்கியமான நோக்கமா இருக்கும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி திறனை பெருக்கணும், உயர்த்தணும் அப்படின்றத முக்கியமான நோக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்து 140வது கொஸ்டின். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க, நிறைய டைம் இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா, அக்கார்டிங் டு த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24, which category the Tamil Nadu state belongs to? ஸோ இந்த எஸ்டிஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுல தமிழ்நாடு எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எஸ்டிஜியை பொறுத்த வரைக்கும் வகைப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகைப்பாடு இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்பிரண்ட் வகைப்பாடு 0 to 49. அடுத்து பெர்ஃபார்மர் வகைப்பாடு 50 to 64 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து ஃப்ரண்ட் ரன்னர் பாத்தீங்கன்னா 65 to 99. அடுத்து அச்சீவர் பாத்தீங்கன்னா 100%. சரியா, இதான் அந்த 4 கேட்டகரி ரேங்க். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2023-24 படி தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது, எந்த வகைப்பாட்டுல இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளோட சபையோட, அதாவது உலக லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு. சோ இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், டிஎனை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஜி 1, அடுத்து எஸ்டிஜி 7, அடுத்து எஸ்டிஜி 13. ஸோ இந்த 14 கோள்கள் என்னன்னு தெரியணும் அப்படின்னா, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. சரியா, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இதுல எஸ்டிஜி 1, எஸ்டிஜி 7, எஸ்டிஜி 13 எல்லாத்துலயுமே ஒரு முன்னணி சிறந்த மாநிலமாக எது இருக்கு, நம்மளோட தமிழ்நாடானது சிறப்பாக இருக்கு. இந்த எஸ்டிஜி 1னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ பாவர்ட்டி, வறுமையற்ற மாநிலமாக. சரியா, அடுத்து அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, தூய்மையான அன்று மலிவான ஆற்றல், அதுதான் 7வது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அது பருவகால மாற்றம், கிளைமேட் ஆக்ஷன், பருவகால மாற்றம் சார்ந்த இது எல்லாமே முக்கியமானது. இந்த 3 வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ல தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா, சோ இப்ப தமிழ்நாட்டு நிலையை பொறுத்த வரைக்கும் 2023-24 எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா வந்து 78 பாயிண்ட்ஸ். எது, தமிழ்நாடு 78 பாயிண்ட்ஸ். அப்ப அது எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ரன்னர் என்ற கேட்டகரியில வரும். சரியா, ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில வரும். எஸ்டிஜி கோல்ஸ் இந்தியா இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு வந்து 3வது மாநிலம். கேரளா 79 பாயிண்ட், உத்தரகாண்ட் 79 பாயிண்ட். ஸோ கேரளா ஃபர்ஸ்ட், உத்தரகாண்ட் செகண்ட், 3வதா தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சு. சரிங்களா, 3வது தமிழ்நாடு இருக்கு. ஸோ சம்போஸ் கேட்கலாம், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல முதலிடத்தை பகிர்ந்த மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்கலாம். எது, கேரளா மற்றும் உத்தரகாண்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்திய மாநிலங்கள்ல 3வது இடத்தை எது, தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சு. சரியா, கிளியராங்க?
ஓகே. ஸோ இந்த நிலையான வழக்கு பொறுத்த வரைக்கும் 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு. இந்த 17ல இலக்கு 1 வறுமையின்மை, இலக்கு 3 அடுத்து இலக்கு 7 மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல், அதுலேயும் அதே மாதிரி எஸ்டிஜி 13 என்னன்னா பருவநிலை செயல்பாடு. இது மூணுலையும் தமிழ்நாடு முன்னணி சிறந்த மாநிலமாக இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து 141வது கொஸ்டின். Which among the following is the first state in country to establish Transgender Welfare Board? திருநங்கைகள் நல வாரியம் முதல்ல நிறுவிய மாநிலம் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இது எதுக்கு? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி வரப்ப மேக்சிமம் தமிழ்நாட்டில் தான் அதிகமான திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்றது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது எதற்காக எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 2008ஆம் ஆண்டு, எந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2008ஆம் ஆண்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. ஸோ அவங்களுக்கு உண்டான கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, தொழிற்பயிற்சி, அடையாள அட்டை, வாழ்வாதார மேம்பாடு இதெல்லாமே ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. அதனாலேயே தமிழ்நாடு என்னவா மாறி இருக்கு, இந்தியாவோட முன்னோடி மாநிலமாக இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, திருநங்கை கணக்கெடுப்பு, அவங்களுக்கு உண்டான மருத்துவ காப்பீடு, சுய தொழில் உதவி இதெல்லாமே முக்கியமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது சார்ந்து கேரளாவில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி. சரிங்களா? அதாவது திருநங்கைகள் கொள்கை பாலிசி அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி. ஸோ அது எங்க கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொண்டு வரப்படும். அப்ப டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுனா உங்களுக்கு தமிழ்நாடு, டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி அப்படின்னா கேரளா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 142வது கொஸ்டின். நகர்ப்புற கிராமப்புற கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வு சமூக சமத்துவத்தை மோசமாக்குவதில் நீண்டகால மற்றும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. 142வது கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காரணம் போதுமான கல்வி வளங்கள் இல்லாததால் கிராமப்புற மாணவர்கள் தங்கள் நகர்ப்புற சகாக்களுடன் போட்டியிடுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன அப்படின்றதை கேட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல வந்து, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ ஆல்ரெடி 1, 3, 17 இது பார்த்தோமா, 13 இது வந்து 4வது கோலை சம்பந்தப்பட்டது. சார் அது என்ன சார் 4வது கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குவாலிட்டி எஜுகேஷன், கல்வி இருக்கு பார்த்தீங்களா, தரமான கல்வி. ஸோ இதுதான் 4வது பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து ரெண்டுமே சரியானது. சரியா? அதாவது கூற்று சரி, காரணம் சரி, சரியான விளக்கம். சரியா? சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. ஏன்னா ஒரு நீங்க கல்வி வளங்கள் குறைவா இருக்கிறது காரணம், கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்காது. இப்பெல்லாம் நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கோச்சிங் சென்டர் நிறைய வந்து எதுல இருக்கு, சிட்டில இருக்கு. ஆனா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலே வந்து ரேரா தான் இருக்கு. அதே மாதிரி அங்க இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். சரியா? இந்த ரீசன் காரணமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ கல்வி தரத்துல வேறுபாடு உருவாகிறது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம். ஸோ இது வந்து 2022ல கொண்டு வரப்பட்டது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்ப இந்த பெயர் மாற்றம் என்ன மாற்றப்பட்டிருக்கு, இந்த ஆட்சியில தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில என்ன பண்ணியிருக்காங்க, இதோட பெயரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா தான் இதோட பெயரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா தான் மே 2026 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பெயரை மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சரி, கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டம் என்ன பெயராக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணிக்காங்க. சரியா? அதுக்குள்ள ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நான் இடையில கேட்கறது கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 143வது கொஸ்டின், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க இந்த வருஷமும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒரு 1-2 கொஸ்டின் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது 2026ல நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின் தான். 2026ல நடந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நடந்தது. சரியா? அதனாலதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்றோம். ஸோ எஸ்டிஜி இந்திய குறியீட்டின்படி எஸ்டிஜிகளை தமிழ்நாடு சாதனைகள் குறித்து ஆல்ரெடி தமிழ்நாடு சாதனைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப அதை பத்தியும் கேட்கிறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் நீங்களும் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 7 கொஸ்டின் தான், அது பார்த்தோம்னா இந்த செஷன் முடிஞ்சிடும். ஸோ ரெகுலரா கிளாஸஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலங்கள் பிரிவில் முன்னணி மாநிலமாக செயல்பட்டது. கரெக்டா? ஸோ இலக்கு 1 அப்படின்றப்ப இது வந்து சரி. சரிங்களா? நிதி ஆயோக்ன்றது, நிதி ஆயோக் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் தான் வந்து ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு. சரியா? 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட். தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் மாநிலமா இருக்கு, டாப் பெர்ஃபார்மரா இருக்கக்கூடியதா இருக்கு. ஓவரால் மாநிலத்தில் ஒட்டுமொத்த ஸ்கோர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மாநிலத்தின் ஒட்டுமொத்த ஸ்கோர் என்ன? 76. நான் இப்ப ரீசெண்டா கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 78. என்னது? ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? 78வது மதிப்பெண்களை பெற்றிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். சரியா? கேரளா, உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து எஸ்டிஜி 1, எஸ்டிஜி 7, எஸ்டிஜி 13 இதுல 3லுமே முன்னணி மாநிலமாக நம்மளோட தமிழ்நாடானது திகழ்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரியா? கிளியராங்க? அதே மாதிரி பாருங்க, அப்ப இது வந்து தப்பு. கூட்டு எஸ்டிஜி மதிப்பெண்ணில் தமிழ்நாடு நாட்டிலேயே 3வது இடத்தில் உள்ளது. 3வது இடமா? அதுவும் கரெக்ட் தானே? வந்து கேரளா, 2வது அடுத்து கேரளா, உத்தரகாண்டை பொறுத்து அடுத்து வந்து என்ன இருக்கு? அப்ப 3வது இடம், இதுவும் சரி. அடுத்து மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றலின் செயல்திறன் மிகுந்த மாநிலமாக உள்ளது. அதாவது எஸ்டிஜி 7ல என்னது? பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. பெர்ஃபார்மர். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து எஸ்டிஜி 7 அப்படின்றதுல நம்ம வந்து இலக்கு வந்து அதிகமா இருக்கு. அப்ப டாப் பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கு. டாப் பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கிறப்போ வந்து பெர்ஃபார்மர் அப்படின்றது கிடையாது. அப்ப என்னது? இதுவும் தப்பு. அப்போ என்னது? 1, 3 தான் சரி. ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இலக்குகள் சார்ந்து கரெக்டா படிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து, மக்களிடையே கல்வி விழிப்புணர்வு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக டேஸின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக பொது அறிவின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். 144வது கொஸ்டின். யாரு ஆன்சர் பண்ணுங்க. சோ யாருன்னு ஆன்சர் பண்ணுங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஜி காமா அவர்கள். பிகாஜி காமா அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தோட முன்னோடி இவர் தான். 1907 ஜெர்மனில என்ன பண்ணிருப்பாங்க? இந்திய தேசிய கொடியை ஏற்றிய முக்கியமான ஆளு யாரு? பிகாஜி காமா அவர்கள் தான். இவர் தான் மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன். மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்றதும் முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் இந்தியன் நாலேஜ் அப்படின்றதும் முக்கியமா இருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டினை டவுட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை டவுட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா பொது அறிவின் தந்தை அப்படின்றது ஸோ இது வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். இதுக்கு வேண்டான ஆன்சர் யாரும் கரெக்டா தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா பிகாஜி காமா அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்றத என்னோடது. ஸோ பார்ப்போம். சரிங்களா? இந்த பொது அறிவின் தந்தை, ஆனா சில இடத்துல வந்து பிகாஜி காமா தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிகாஜி காமான்றது கரெக்டான ஆன்சர் தான். அதாவது ஆன்சர் கீ அடிப்படையில. சரியா? ஓகே. அடுத்து 145வது கொஸ்டின். ஸோ கமிஷன் அறிக்கை இதை பத்தி எது அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோத்தாரி கமிஷன் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டது? ஸோ கோத்தாரி கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட எதிர்காலம் அதன் வகுப்பறைகளில் உருவாக்கப்படுகிறது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ 1க்கு 1 சரி. 1க்கு 1. அதாவது இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 10+2+3 அப்படின்ற கேட்டகரியா கொண்டு வர்றது என்னது? இதுலதான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே ரைட். அடுத்து ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட். ராதாகிருஷ்ணன் அறிக்கை அப்படின்றது என்னது? சமூக நீதி அரசின் அடிப்படையாக விளங்குகிறது அப்படின்றது. சரிங்களா? அதாவது உயர்கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கும் சமூக நீதி மற்றும் ஜனநாயக மதிப்புகளை வலியுறுத்துறதுக்கும் தான் இது முக்கியமா கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து அம்பானியோட பிர்லா கமிட்டி. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இஸ் பிரைவேட் குட் அப்படின்றது. உயர்கல்வி என்பது தனியாரோட சொத்து அப்படின்றதுதான் முக்கியமா. அதாவது தனியார் பங்களிப்பா அதிகரிக்கணும்.
இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த தனியார் பங்களிப்புக்கு வந்து சிறப்பான அந்தஸ்து வழங்குறதுக்கு சிறப்பு அந்தஸ்துக்கு காசே வாங்காம கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அதே மாதிரி உயர்கல்வியில தனியார் முதலீட்டை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. எஸ்பால் கமிட்டி பாத்தீங்கன்னா 1993 கொண்டு வரப்பட்டிருக்கும். லேர்னிங் வித்தவுட் பர்டன், சுமையின்றி பயிலுதல், அதாவது மாணவர்களோட புத்தக சுமையை குறிக்கணும், சரிங்களா, அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப என்னது 1 3 2 4 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 1 3 2 4 ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். கொள்கை வகுப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஆகிய இருமுனை உத்திகள் மூலமாக வறுமை ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டும். வேகமான பொருளாதார வளர்ச்சி அவசியமானதே இருக்கலாம், ஆனால் அது மட்டும் வறுமை ஒழிக்க போதுமானது அல்ல. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. சோ சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் கண்டிப்பா சொல்லுங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப வறுமையை ஒழிக்கணும்னா கண்டிப்பா வந்து என்னது பொருளாதார வளர்ச்சி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படணும். அப்ப இது வந்து கூற்று வந்து சரி. சரிங்களா? கூற்று வந்து என்னது சரி. இதற்கான வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு உண்டான உதாரணங்கள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, உணவு பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ஆக்ட், அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இதெல்லாமே கொண்டு வரதுக்கு உண்டான காரணம் வறுமை ஒழிப்பு திட்டத்தை சார்ந்தது. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான கொஸ்டின், இந்த மகாத்மா காந்தி ரூரல் ஆக்ட் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து ரீசன் என்னன்னு பார்ப்போம். வேகமான பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஜிடிபி உயர்ந்தாலும் பாத்தீங்கன்னா வருமான சமமின்மை, வேலை வாய்ப்பின்மை, கல்வி பற்றாக்குறை, சுகாதார வசதி குறைவு, சோ இந்த ஒரு காரணங்களால என்ன பண்ணிருப்பான், வறுமை தொடருக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாமே டெவலப் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட் தான். அப்ப என்னது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏவும் சரி, இதுவும் சரி. சரியா? நெக்ஸ்ட், டூரிங் 2004 2014-15 ஆண்டில் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி, 2014-15 ஆண்டில் இந்தியாவோட சர்க்கரை உற்பத்தி இந்தியாவோட சர்க்கரை உற்பத்தி அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.9 அப்படின்றத தெரிஞ்சுக்காம, உலகத்திலேயே மிக பெரிய கரும்பு உற்பத்தியாளர் நாடுகள்ல 2வது இடத்துல இருக்கும் சர்க்கரை உற்பத்தியில. ஏன்னா பிரேசில் தான் வந்து முதல். உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். உலகின் சர்க்கரை உற்பத்தி கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுவது பிரேசில். இந்தியாவோட சர்க்கரை உற்பத்தி கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது, எந்த மாநிலம் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட். சரிங்களா? உங்களுக்கு உண்டான கொஸ்டின் தயவு செய்து பாருங்க. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய சர்க்கரை நுகர்வோர் நாடுகள்ல நம்மளோட இந்தியா முக்கியமா இருக்கு. சோ இந்த சர்க்கரையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு, பருவமழை, பாசன வசதி, இது எல்லாமே முக்கியமா இருக்கு. சரியா? ஓகே, ரைட். சோ இந்தியாவோட சர்க்கரை உற்பத்தியில 2வது மாநிலமா இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. 2வது. நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா முதல் மாநிலமாக இருக்குது இது, அதான் உற்பத்தி சர்க்கரை கிண்ணமாக இருக்கு. சரியா? அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? அதே மாதிரி 3வது இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. 3வது இடத்துல கர்நாடகா. 4வது இடத்துல நம்மளோட தமிழ்நாடு இருக்கு. சரியா? முதல் இடத்துல எது இருக்குன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3வது இடம் கர்நாடகா, 4வது இடம் தமிழ்நாடு. சரியா? கிளியராங்க? இப்ப 2024-25 இந்த இது எங்க எட்டும் பாத்தீங்கன்னா 34 to 35 பில்லியனாக எட்டும், மில்லியனாக எட்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கான். சரியா? ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 148வது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கான். எது வந்து சரியானது? எது வந்து சரியானதுன்னு பாருங்க. சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை சந்தையிடா பொருட்களாகும்.
சரியா? எஸ், இதை வந்து சந்தைப்படுத்த முடியாது. இது வந்து கரெக்ட். சுற்றுச்சூழல் பொருட்களை இந்த காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சந்தைப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகே, அப்போ இது வந்து கரெக்ட். சரியா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, சுற்றுச்சூழல் பொருட்கள் சந்தையிடப்பட பொருட்கள். இது வந்து கரெக்ட். சரி, இது வந்து தப்பு. இது சந்தையிடா பொருட்கள் கரெக்ட். இது வந்து சந்தையிட, இப்போ வந்து காற்று நீரெல்லாம் வந்து விற்க முடியாது. அப்போ இது வந்து தப்பு. சரியா? அடுத்து மூணாவது பாருங்க, புற விளைவுகள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளை சார்ந்த ஒரு உற்பத்தி அவங்களோட நுகர்வு நடவடிக்கை மற்றவருக்கு என்னது நன்மை அல்லது தீமை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அப்ப இது வந்து கரெக்ட். என்னது ஏ மற்றும் சி கரெக்ட், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன், இதுல வந்து இந்தியாவோட மிஷன் லைஃப், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், பசுமை ஆற்றல். ஸோ இது மூலயமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்வரன்மெண்டலை பாதுகாக்கிறதுக்காகவும் முக்கியமா கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து 149வது, அக்கார்டிங் டு டால்டன்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ கம்பல்சரி பேமெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது டால்டனோட பொது வருவாய் வரிகள் வகைப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்குண்டான எதெல்லாம் உள்ளடக்கிய இருக்கு அப்படின்றதை கேட்டிருக்கோம். ஸோ டால்டனோட பப்ளிக் ரெவன்யூ கிளாசிபிகேஷன் வகைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஐசிபி அப்படின்னு அழைக்கப்படும். டிடிஐசிபி அல்லது டிடிசிபி. டிடிஐசிபின்னு சொல்லுவாங்க அல்லது டிடிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன, ஃபர்ஸ்ட் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ், அடுத்து ட்ரிபியூட்ஸ், அடுத்து கம்பல்சரி லோன்ஸ், பி வந்து பெக்யூனரி பெனால்டிஸ். அப்படின்றது. ஸோ இந்த பொது வருவாய் வகைப்பாடு, இந்த பொது வருவாய் வரி வகைப்பாடுல டால்டனோட தான் என்னது முக்கியமானது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ட்ரிபியூட்ஸ் இருக்கணும், கம்பல்சரி லோன்ஸ் இருக்கணும், பெக்யூனரி பெனால்டி இருக்கணும். இது எல்லாமே அடக்குனது தான் என்னது இந்த டால்டனோட பொது வருவாய் வகைப்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸஸ் சாதாரண வரிகள், இழப்பீடுகள், கட்டாய கடன்கள், பணாபரம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதை பொறுத்தும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெவன்யூ, அதாவது அரசு தனது செலவுகளை நிறைவேற்ற பெறும் அனைத்து வருவாய்களும் என்ன அழைக்கப்படும், பப்ளிக் ரெவன்யூ அழைக்கப்படும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 150வது கொஸ்டின். Which are the following parameters measured as a true for child development index? Current affairs. குழந்தை வளர்ச்சி குறியீட்டிற்கு அளவிடப்பட பின்வரும் அளவுருக்களில் எது வந்து உண்மை அப்படின்றதை கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? எது வந்து உண்மை? ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் சதவீதம் 0 to 6 வயது. இது வந்து கரெக்ட். சரியா? சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னென்ன, ஊட்டச்சத்து, கல்வி, ஆரோக்கியம். ஊட்டச்சத்து, கல்வி, ஆரோக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்து அப்படின்றது கரெக்ட். சரியா? குழந்தை வளர்ச்சியை நேரடியாக பாதிப்பதில் சைல்ட் டெவலப்மெண்ட் முக்கிய அளவுறாக இது இருக்கு. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிறார் ஆண் விகிதம். சிறார் ஆண் விகிதம் அப்படின்றது வருமா? ஏன்னா 0 to 6 இயர்ஸ் இந்த கேட்டகரியில வரமாட்டாங்க. அப்ப இது வந்து தப்பு. சிறார் ஆண் விகிதம் என்று தப்பு. இது வந்து குறியீட்டுல வளர்ச்சி குறியீட்டுக்கு வராது. அடுத்து வந்து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் பிரைமரி அண்ட் செகண்டரி. சரியா? சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது பள்ளி சேர்க்கை கல்வி குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இதுவும் வந்து வராது. அடுத்து டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி. டிரான்சிஷன் ரேட் டு பிரைமரி டு அப்பர் பிரைமரி இதுவும் வந்து என்னது கரெக்ட். தொடக்கப்பள்ளியிலிருந்து அப்பர் பள்ளிக்கு மாறக்கூடிய விகிதம் அதிகமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரியா? அடுத்து 156வது கொஸ்டின். சோ இதுக்குண்டான இது வந்து உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். இது உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஈனாம் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பதிவிடுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கேன். அதுக்குண்டான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தியும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ந்து டிஎன்இபி, டிஎன்இபிசிக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியல், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஇ எக்ஸாமுக்கு எல்லா விதமான டெஸ்ட் பேட்சும் இருக்கு. வேணுங்கிறவங்க மறக்காம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.